உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வெயிலுக்கு இதமான 3 குளிர்பானம் ரொம்ப சிம்பிளா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ண பிறகு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் லெசி செய்யறதுக்கு 1 கப்பு தயிர், ஒரு 3/4 கப்பு, 1 டம்ளர் அளவு லெசி செய்யறதுக்கு நான் எடுத்திருக்கிறேன். நல்ல திக்கான புளிக்காத தயிரா எடுத்துக்கோங்க. அப்பதான் அது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரையும் 1 ஸ்பூன் தேனும் சேர்த்துப்போம். நீங்க தேனு கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா சர்க்கரையை கம்மி பண்ணீங்க. இதை அப்படியே சேர்த்து மிக்சியில அடிச்சு எடுத்து வந்துக்கலாம். இப்ப அடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க பாருங்க, இந்த மாதிரி திக்கா இருக்கும். இதை ஒரு டம்ளர்ல சேர்த்துக்கோங்க. நீங்க இப்ப இது கூட நம்ம குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க நட்ஸ், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் சின்ன பசங்க சாப்பிடும்போது. ஏன்னா தேன், தயிர், சர்க்கரை, நட்ஸ் தான், அதனால இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை ஃப்ரீசர்ல வச்சு நீங்க குடிக்கிற நேரம் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் மசாலா மோர் செய்யறதுக்கு 1 கப்பு தயிர் எடுத்திருக்கிறேன். அதுவும் புளிக்காத தயிர் தான் எடுத்திருக்கேன். அப்பதான் நல்லா இருக்கும். அதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு அரை டீஸ்பூனுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்சியில அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இதை அடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க. இதை ஒரு டம்ளர்ல நல்லா ஊத்திக்கோங்க. இதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல கடைசியா லேசா 2 கொத்தமல்லி தழை மேல போட்டுக்கோங்க. இல்ல உங்களுக்கு வேணும்னா மாங்காய் இருந்தாலும் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இதுவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப நம்ம அடுத்தது லெமன் ஜூஸ் பண்ணுவோம். இப்ப நான் குலுக்கி சர்பத் லெமன் ஜூஸ்ல அந்த மாதிரி ஒன்று பண்றேன். அது பண்றதுக்கு ஒரு எலும்பிச்சம்பழம் எடுத்து ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு ஓரத்தை கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணி அந்த நம்ம எந்த டம்ளர்ல ஜூஸ் பண்றோமோ அந்த டம்ளர்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாக்கி உள்ள அந்த ஒரு எலும்பிச்சம்பழத்தை 2ஆ கட் பண்ணிக்கோங்க. இப்ப கட் பண்ணி அதை நல்லா அந்த டம்ளர்ல பிழிஞ்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பழம் கரெக்டா இருக்கும். ஒரு ஆள்கிட்ட குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் ஒரு பழம். இதை நல்லா இதுல பிழிஞ்சுக்கோங்க. நீங்க இதையும் நல்லா கொஞ்சம் பிழிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல இதுல 2 புதினா இலை சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் சின்னதா எடுத்து நல்லா நீல வாக்குல கடைசி வரல அப்படியே கீறி அது உள்ள சேர்த்துக்கோங்க. ஃபுல்லு கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சேர்த்தாதான் இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி கடைசி வரல நேரா கீறி அது உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரு கப்பு சப்சா விதை ஊற வச்சு வச்சிருக்கேன். அதுல 1 ஸ்பூன் இதுல சேர்த்துப்போம். அதே மாதிரி பாதாம் பீசின்னு நான் நைட்டே ஊற வச்சு வச்சிருந்தேன். அதையும் இதுல சேர்த்துப்போம். இதுக்கு இதெல்லாம் சேர்த்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்ப அதுல 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி நம்ம தேவையான அளவு அடிச்சுட்டு ஊத்திக்கலாம். இப்ப இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பாதாம் பிசின் தேவை அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. பாதாம் பிசின் ரொம்ப குளிர்ச்சி. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அது எல்லாத்துலயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நீங்க இந்த ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம இதை அந்த குலுக்கி எடுத்தோம்னா நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும். அது இந்த குலுக்கி சர்பத் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி குலுக்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி குலுக்கி அப்படி வச்சுட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு தயாராயிடுச்சு பாருங்க.
இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குளிர்பானம் தான். இது வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம செய்யலாம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. எப்போதும் யூஸ் பண்ணுற பொருள் தான். சீக்கிரமும் செய்ய முடியும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.